நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருந்து இரவெல்லாம் பாதுகாத்து காலமே தேவ சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக லைவலமாய் வருபவர்களுக்காக நாங்கள் துதித்து மயப்படுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பத்தில் முடிவரை இந்த ஆண்டவரே ஆராதனை பகுதி மற்றும் ஆண்டவரே சங்கீத தியானங்கள் ஆண்டவரே மற்றும் சோதர ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்லவர் மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுவித்து நம்மை காத்து நடத்துகிற தேவன். அவரை ஆராதிக்கிறதுனால எந்த காரியத்திலும் நமக்கு ஜெயம் இல்லாமல் இல்லை, எதுலேயும் தோற்று போகிற நிலைமை அல்ல, எதுலேயும் தலை குனிந்து போகிற நிலைமை அல்ல. அவரை ஆராதிக்கிறதுனாலே கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு தர வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசித்தார்கள். நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட
நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்புகின்றார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் சிங்கங்களின் வாய்க்கும் எங்களை தப்புவிக்க வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்கும்படியான பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கர்த்தரைகளோடு இடைபடுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஒரு சங்கீத பகுதியை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 102. 102வது சங்கீதத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 28 வசனங்கள் இருக்கிறது. 28 வசனங்களை ஒரு 3 பாகங்களாக நாம் அதை பிரித்து ஸ்தோத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுதும் 1 முதல் பாகம் சங்கீதம் 102 1 முதல் 12 வசனங்கள். நம்பிக்கையற்ற தன் நாட்களில் குறித்து சங்கீதக்காரனின் அங்கலாய்ப்பு. ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் முதல் பகுதி. இரண்டாம் பகுதி சங்கீதம் 102 13 முதல் 22 வரை சீயோனுக்கு இறங்கும்படி சங்கீதக்காரனின் மன்றாட்டு. மூன்றாவது சங்கீதம் 102 23 முதல் 28 வரை தேவன் மறந்தவர் என்ற விசுவாச அறிக்கை. தேவன் மாறாதவர் என்ற விசுவாச அறிக்கை. இது ஒரு விடுதலையின் பகுதி என்று கூட சொல்லலாம். விடுதலையின் பகுதி இந்த 3வது பகுதி. ஆகவே இப்பொழுது இந்த சங்கீதம் 102 13 14 15 22 12 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இதையெல்லாம் நாம் படிக்கும்போது நெகேமியா இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரமாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 102 13 14 படிங்கள். 13 14 15 படிங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இந்த வசனங்கள் நெகேமியாவுடைய வார்த்தைகள் என்று கருதப்படுகிறது. இரண்டாவதாக இன்னொரு பகுதி வாசிக்கலாம். 22வது வசனம் படிங்க. சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அடுத்தது 12வது வசனம் படிங்க. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 28 1 முதல் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, மைக்கில் வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சீக்கிரம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலும் இடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது. என் போஜனத்தை புசிக்க மறந்தேன்,
என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது. புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். Praise God. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாக இது நெகேமியாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே அதுக்கு ஆதாரமான வசனங்களை நாம் படித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவனை பின்பற்றினதால் தேவன் பாபிலோனுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த சூழ்நிலையில் தான் இந்த சங்கீதமானது இவ்விதமாக எழுதப்படுகிறது. நீங்கள் வாசிகள் பார்க்கலாம். சங்கீதம் 102:13 படிங்க. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவ்விதமாக அது நம்ம சீயோனுக்கு இறங்குகிற அந்த காரியங்களை நம்ம இரண்டாவது பகுதியிலே அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி. ஸ்தோத்திரம். அங்கே 13 முதல் 22 வரை சீயோனுக்கு இறங்கும்படி சங்கீதக்காரனி மன்றாட்டாக இருக்கிறது. தேவனுடைய ஜனத்திற்காக, தரிசனத்திற்காக அவர் இவ்விதமாக அனுபவித்த தீமைகள் ஏராளம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியிலே சீயோனுக்கு இறங்குகிற அந்த நேரம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் தயை செய்கிற ஒரு காலம். அப்படின்னா தமது ஜனத்திற்கு, தமது பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இறங்குகிற அந்த அனுபவம். அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டதுனால தேவன் இன்னைக்கு அந்த பாபிலோனுக்கு ஒப்பு கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அதே போல இப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு இரக்கம் செய்கிறார். பார்த்தீங்களா? 70 ஆண்டுகளுக்கு பிறகு இரக்கம் செய்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்தோத்திரம் தேவ ஆலயத்தை கட்டவும் அவர்களோடு அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்லவும் ஒரு தயை செய்கிற ஒரு காலத்தை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்படி அது தயை செய்யும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பிரசங்கியில ஒரு வசனம் படிங்க, 28. ஸ்தோத்திரம். பிரசங்கியில அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 28 வகையான காலங்களை குறித்து பிரசங்கியில சொல்லியிருக்கிறார். மொத்தம் எத்தனை?
28 காலங்கள். சோத்திரம். இது இந்த இடத்துல ஒரு தயவு செய்யும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரசங்கி சொல்லும்போது அந்த காலங்களை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு 28 காலங்களை அவர் சொல்லுகிறார். சோத்திரம். 28 காலங்கள் என்று சொல்லும்போது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை பார்க்கலாம். படிக்கலாம் பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி நாம் பார்க்கும்போது ஒரு 28 வகையான காலங்களை குறித்து இங்கே பிரசங்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆனால் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். நமக்கு என்னென்ன காலத்துல என்னென்ன வேணும், என்னென்ன காலத்துல எப்படி எல்லாம் நம்ம நடத்தணும், எல்லாம் கர்த்தர் நமக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். மனுகுலத்தை அவ்விதமாக தான் அவர் நடத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த காலங்களை குறித்து நாம் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு காலங்களிலும் நாம் எப்படி இருக்கிறோம். அதின் காலத்தில் சோத்திரம் பார்த்தீங்களா, வானம் அந்த காலத்துல மழையை பொழிகிறது, அந்த காலத்திலே பனி காலத்திலே பொழிகிறது. இப்போ இதே போல சோத்திரம் அந்த சூரிய சந்திரங்கள்லாம் அதன் காலத்திலே என்ன செய்யுது, அந்தந்த நேரத்திலே அது செய்ய வேண்டிய காரியங்களை அவ்விதமாக செய்கிறது. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்தந்த காலத்துல நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனிகளை நாம் கொடுத்து வருகிறோமா என்று சற்று யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிகாலம் சமீபித்த போது அத்திமரத்தை தேடி, கனிகாலம் சமீபித்ததுனால அந்த கனிகாலத்துல கனி இருக்குன்னு சொல்லி அத்திமரத்தை தேடி வந்தார். ஆனாலும் பாருங்க, அந்த காலத்துல அது கனி கொடுக்கல. கனி கொடுக்குற காலத்துல அது கனி இல்லாம போச்சு. கனி இல்லாமல் போயிடுச்சு. கனி இல்லாம போனதுனால இப்ப அந்த அத்திமரம் என்ன செய்யுது, ஆண்டவரால் சபிக்கப்பட்டு பட்டு போனதாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்தந்த காலத்திலே ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த விஷயங்களை கரெக்டா நம்ம செய்யணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். அவன் நம்ம நியமித்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடணும்னு சொல்றார். இந்த காலங்கள்ல நம்ம அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். சோதரம். இப்ப நம்ம ஆராதனை காலம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆராதனை நாள் அது ஞாயிற்றுக்கிழமை வருது, அதை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றுவதற்கு பல பிரச்சனைகள் வரலாம். சோத்திரம். பாவங்கள் பாரங்கள் நமக்கு தடையா இருக்கலாம். ஆனால் சோத்திரம், ஒரே பாரம், ஒரே கஷ்டம், கவலை, என்ன போ ஆராய்ச்சி, என்ன நமக்கு ஒன்றும் இல்லை, அதனால நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், விடு, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வு வரும், ஒரு அங்கலாய்ப்பு வரும், ஒரு வேதனை வரும். சோத்திரம். அப்போ அந்த காலத்தில் அதை நம்ம செய்யாமல் விடும்போது அது நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அப்போ நம்ம அந்த காலத்தில் அதை கரெக்டாக நம்ம செய்து முடிச்சிடணும். அப்போ அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், பாவம் பாரம், பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள் வரலாம். ஆனால் என்ன செய்யணும், அதெல்லாம் தள்ளி விடணுமா? சோத்திரம். சொல்லுங்க, அதெல்லாம் என்ன செய்யணும்? தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம பொறுமையோடு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. பாத்தீங்களா, பொறுமை ரொம்ப அவசியம். சோத்திரம். ஏன்னா அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை நமக்கு செய்யணும். பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு அந்த காலம் வரும்போது ஏஜ் அட்டன் பண்றாங்க. எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க. ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம உருவாக்குனது இல்லை, இதெல்லாம் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இல்லை. தேவனே அவங்க ஃபியூச்சர்ல அந்த மாதிரி காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த காலம் வரும்போது அது கரெக்டா நடக்குது பாருங்க. உடனே ஸ்தோத்திரம், அந்த கன்னி பருவம் வரும்போது ஒரு திருமணம் நடக்குது பாருங்க. அதெல்லாம் நமக்கு நடக்கலாம். எப்படி இருக்கும்? எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு திருமணம் ரொம்ப தள்ளி போகுது பாத்தீங்களா? உடனே அவங்க மனசு எப்படி இருக்கு? படபடபடாக்குது. உங்க காலத்துல மாத்திரம் உங்களுக்குரியதெல்லாம் ஆண்டவர் தந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் காலத்துல மாத்திரம் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் பேலன்ஸ் வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அப்படியே பேலன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவுத்திட்டு போறோம்.
அதை ஒரு அருமையா செய்ய முடியல நம்மால. அந்த காலத்துல அந்தந்த காலத்துல அந்த காரியத்தை நம்மால செய்ய முடியாம எல்லாத்தையும் பேலன்ஸ் வச்சுக்கிறோம். ஆனா நம்ம காலத்துல மாத்திரம் கரெக்டா நடக்கணும். வயசுக்கு கரெக்டா அந்த டயத்துக்கு வயசுக்கு வரணும் பிள்ளைங்க. அப்புறம் அந்த கன்னி பருவம் வந்ததும் கரெக்டா கல்யாணம் நடக்கணும். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு நல்ல வேலை கிடைக்கணும். அந்த காலம் வரும்போது நல்ல வீடு கட்டணும். எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் கரெக்டா விரும்புவோம். ஆனா நாம மாத்திரம் அந்தந்த காலத்துல ஆண்டவரக்கூடிய காரியங்கள்ல நம்ம வளர்றோமா, நம்ம இருக்கிறோமா என்று பார்த்தா சிரமம், இருக்க மாட்டோம். சோத்திரம். பாத்தீங்களா, எல்லாம் அந்தந்த காலத்துல அப்படிதான் போறாங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோத்திரம். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகள், உங்களை நல்லா சீர்தூக்கி பாருங்க. அவங்கவுங்க காலத்துல அவங்கவுங்க செய்ய வேண்டியதை கரெக்டா நம்ம செஞ்சிடணும். சோத்திரம். நம்ம இப்ப அதிகாலம், சோத்திரம், இது கூட ஒரு காலம்தான். அதிகாலம் கர்த்தரை தேடுறோம். இந்த அதிகாலையில நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ நம்ம ஒருத்தர் தேடி வந்திருக்கிறோம். சோத்திரம். ஒரு குடும்பத்துல ஒருத்தராக நாம தேடி வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாரையும் தேட வைக்க வேண்டியது நமது கடமை. ஏன்னா எல்லாரும் பரலோகம் வரணும்ல, எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருக்கணும்ல. அதனால நம்ம காலையில ஜெபத்துல தேடாதனால பரலோகம் வரமாட்டேன்னா சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் நியமித்த ஒரு நியமம். சோத்திரம். ஆண்டவரை அதிகாலமே தேடுவது எல்லா மனுஷன் மேலும் விழுந்த ஒரு கடமை. ஏன்னா தேவன் தேடி இருக்கிறார். நமக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டி இருக்கிறார்ல. அவர் ஒரு முன்மாதிரியா நமக்கு காலையில கர்த்தரை தேடி இருக்கிறார். அதிகாலம் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடந்திருக்கிறார். அந்த மாதிரி பல பரிசுத்தவான்களும் ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம்? அவ்விதமாக மாதிரியை பின்பற்றுகிறோம். ஆகவே எல்லாரும் அதிகாலம் நம்மை பின்பற்ற வேண்டும். எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். சில நேரங்கள் பலவீனங்கள் வரலாம். சோத்திரம். பலவீனங்கள் இருக்கலாம். சோத்திரம். எங்களுக்கு தான் வரும். அதனால என்ன பண்றது? காலையில விட முடியுமா? விட முடியாது இல்ல. சோத்திரம். அதனால எழும்ப முடியாது. சோத்திரம். அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்கும். சோத்திரம். அப்படியே சில நேரங்களில் போதையில தள்ளாடி எழும்பி அப்படியே தள்ளாடி கொஞ்ச நேரம் தள்ளாடிக்கிட்டு தான் இருப்போம். அப்புறம் தண்ணி கிண்ணி மேலே பட்ட பிறகு கொஞ்சம் அப்படி ஒரு துளிர் வரும். அப்புறம் அந்த பலத்துல தான் எந்திரிச்சு வர்றது. பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்றா நம்ம சுகத்தெல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கல. எல்லா மனுஷனும் பலவீன சரீரம் உள்ளவங்க தான். அதனால எல்லாருக்கும் அந்த பலவீனங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு பலவீனம், ஒரு மனுஷனுக்கு சுகம், அப்படி இல்லை. எல்லாருக்கும் சுகவீனங்கள் இருக்கு, எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கு, எல்லாருக்கும் அப்பப்போ பாதிக்கப்படுகிற அனுபவங்கள் இருக்கு. ஆனாலும் அந்தந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல உள்ள அந்த அன்பு, சோத்திரம், நம்ம அந்த அளவுக்கு நம்ம எழுப்பி நடக்க செய்யும். ஆண்டவர் சமூகத்தை நம்ம வர வைக்கும். அதனால தேவ பிள்ளைகள் கர்த்தர் சமூகத்துல விடுதலையோடு நாம் காணப்பட வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வளருவோம். தேவ சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கலாம். நீங்க இன்னொரு வசனம் படிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. அதுல ஒரு ஆலோசனை பார்க்கலாம், படிக்க பார்க்கலாம். யோவான் 5:1-2. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். போதும். அல்லேலூயா. இதை நமக்கு இந்த சம்பவங்கள் தெரியும். ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்ப இவனுடைய காலத்துல இவன் என்ன செய்தான்? திமிர்வாதம் பிடித்து இவனால் எழும்ப முடியாத நிலையிலே இவன் படுக்கையில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். பயங்கரமான படுக்கையில் இருக்கிறான். பாருங்கள், இவர்களுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசலுக்கு. இப்ப அந்த குளம் கலக்கப்படும் ஒரு காலம். அந்த ஒரு குளத்துல கலக்குகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை அவன் பார்க்கும்போது அவன் எழும்பி செல்கிறான். அவனால முடியல. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவனால எழும்ப முடியல. அவன் எத்தனையோ வருஷமா படுத்திருக்கான், 38 வருஷம் படுத்திருக்கான். ஆனா அவன் முந்தி எந்திரிச்சு போலன்னு பார்க்கறான், அதனால முடியல. அப்படி சில பேர் எழும்ப முடியாத சூழ்நிலை. சோதரன். என்னதான் இருந்தாலும் எழும்ப முடியாது. அது எதை குறிக்குது அப்படின்னா திமிர்வாதத்தை குறிக்குது. சோதரன். இந்த திமிர்வாதம் இருக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. சோதரன். பிரயாசப்படுவாங்க,
ரொம்ப பிரயாசப்படுவாங்க. நான் காலையில எழும்பணும், கர்த்தரை துதிக்கணும் அப்படிலாம் ரொம்ப பிரயாசப்படுவாங்க. ஐயோ ஆண்டவரே நான் காலைல ஆராதிக்கணும்பா, காலைல துதிக்கணும்பா அப்படிலாம் நினைப்பாங்க. முடியாது. அவன் நினைக்கிறான் பாருங்க, அவன் எழும்பி போறதுக்குள்ள அவன் வேற ஒருத்தன் போயிடுவானா, வேற ஒருத்தன் போய் முந்தி விழுந்துருவானா, விழுந்து சுகம் பெற்றுருவான். பாத்தீங்களா, அந்த குளத்துல வேற ஒருத்தன் விழுந்து சுகம் பெற்றுருவான். இந்த மாதிரி சில பேருக்கு திமிர்வாதம் இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம் அப்படியே தான் இருப்பான். இயேசுநாதர் தான் இறங்கி வரணும். சோத்திரம் வேற வழியே கிடையாது. சோத்திரம் ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமா இயேசு வருகிற சூழ்நிலை இருந்தா அன்னைக்கு அவர் வந்து அவர் வர காலங்கள்ல அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மற்றபடி சோத்திரம் அப்ப இந்த மாதிரி திமிர்வாதத்துல பாதிக்கப்பட்டவங்களை நீங்க சீக்கிரமா நினைச்ச முடியாது. காலையில எழுப்பவும் முடியாது. அவங்கள வந்து ஆராதனை பண்ணவும் வைக்க முடியாது. சோத்திரம் அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. சோத்திரம் காலையில ஜெபிக்கணுங்கிற அந்த எண்ணமும் அவங்களுக்கு வராது. சோத்திரம் ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து அவங்க ஒரு 38 பல வருஷமா கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்கள நம்ம சீக்கிரமா எழுப்ப முடியாது. சோத்திரம் எழும்பணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா முடியாது, அவங்களால முடியாது. அந்த ஆவி அவங்கள எழும்ப விடாது. அப்படியே அவங்கள படுக்கையிலே போட்டு தாளாட்டும். சோத்திரம் அன்னைக்கு அநேகரும் இன்னைக்கு அப்படிதான். கிறிஸ்துக்குள்ள நானும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா காலையில ஆண்டவரை தேடுவதற்கு அவங்களால முடியாது. அது ஏன் முடியாதுன்னா சோத்திரம் இதுதான் காரணம் தான். அவங்க நினைச்சுக்கலாம், எனக்கு வந்து குளிர், எனக்கு பனி. சோத்திரம் குளிர் பனினா டீ குடிக்காம இருக்கமா, சாப்பிடாம இருக்கமா, உடுத்தாம இருக்கமா, பல்லு விளக்காம இருக்கமா, காலைக்கடன் முடிக்காம இருக்கமா, எல்லாம் கரெக்டா முடிக்கிறதுல ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் தடையா. சோத்திரம் அதான் அதுக்கு பேர் வந்து ஒரு திமிர்வாதம். அந்த திமிர்வாதம் இருக்க வரை நம்ம ஒருத்தரும் எழுப்பவும் முடியாது. சோத்திரம் அந்த எழுப்ப முடியாத நிலையில நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்கள நீங்க சாதாரணமா ஒரு காரியத்திலையும் கொண்டு வர முடியாது. சில பேருக்கு சில ஆண்டுகள் அந்த திமிர்வாதம் இருக்கும். சோத்திரம் பாத்தீங்களா, 38 வருஷம் இவனுக்கு இருந்துச்சு. சிலரும் சில தேவ சமூகத்துல கூட வர முடியாது. அவங்களுக்கும் அந்த திமிர்வாதம். சோத்திரம் அந்த திமிர்வாதம் இருக்கிறதுனால அவங்க தேவ சமூகத்தை கிட்டதான் இருப்பாங்க, ஆனா தேவ சமூகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த திமிர்வாதம் வந்து குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சந்திப்பு வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு காலம், சந்திப்பின் காலம். அந்த சந்திப்பின் காலம் வந்த பிறகுதான் அப்ப என்ன செய்வாங்க, கொஞ்சம் அப்படி எழும்பி தேவ சமூகத்துல வர்றதுக்கெல்லாம் முடியும். அவர் காலத்துக்காக காத்திருக்காங்க. இயேசு வரணும், அவங்களுக்குன்னு தனியா இன்னொரு முறை இயேசு வருவாரு. அவர் உயிரோடு இந்த நாட்கள்ல அவனை வந்து பார்க்க வந்தாரு. இப்ப எப்படின்னு தெரியல. சோத்திரம் அவர் வந்து இன்னைக்கு பரமேறி போயிட்டாருல, அதனால வேற இயேசு தான் வரணும். சோத்திரம் எப்படி எந்த இயேசு வர போறாருன்னு தெரியல. ஏன்னா சில பேர் அப்படி இயேசு வரணுங்கிறத காத்திருப்பாங்க. சோத்திரம் காத்திருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாதான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவர் மேல ஒரு உண்மையான அன்பை செலுத்துவாங்க. அது வரைக்கும் பாருங்க, தேவன் மேல ஒரு அன்பு இருக்காது, தேவன் மேல ஒரு கரிசனை இருக்காது. தேவன் சொன்ன காரியங்களை எதையும் செய்ய மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, சோத்திரம் ஊழியம் செய்ய மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சோத்திரம் அது வந்து திமிர்வாதத்தை குறிக்கிறது. அதனால அந்த திமிர்வாதம் ஒரு நாள்லே அவங்களுக்கு அது பிரச்சனையாவே இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ஒரு தயசின் காலம், அந்த தயசின் காலம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது வரணும். ஸ்தோத்திரம் திமிர்வாதக்காரனுக்கு ஒரு தயசின் காலம் 38 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு கிடைச்சது. ஸ்தோத்திரம் அந்த தயசின் காலம் பார்த்தீங்களா, தயவு செய்கிற ஒரு காலம் வந்து எத்தனை வருஷம், 38 வருஷம் கழிச்சு கிடைக்குது. அந்த மண்டபத்துல தான் இருக்கிறான், அந்த ஓரத்துல தான் படுத்து கிடக்குறான். ஆனாலும் அவனால எழுப்பி எதுவும் செய்ய முடியாது. சோத்திரன் சில பேர் மண்டபத்துல தான் இருப்போம், ஆண்டவருக்குள்ளதான் இருப்போம், ஆண்டவருக்காக எதையுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா, ஒரு காலம் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எதை செய்யணுங்கிற அந்த காரியத்தை ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சில நேரம் வெளிப்படுத்துவார், சில நேரம் பண்ண முடியாதுல்ல. அதனால ஆண்டவர் பேசிட்டாருன்னு வச்சுக்கலாம், முன்கூட்டியே தயவுசெய்யும் காலம் வந்துட்டு கூட போயிருக்கலாம். அதனால வந்து பிற்பாடுதான் வரப்போகுது, இனிதான் நமக்கு தயவு செய்யற காலம் வரப்போகுதுன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது. தயவு செய்யும் காலம் எப்போ வேணாலும் வரலாம். எந்த வயசுல வேணாலும் வரலாம். ஆனா சில நேரத்துல அந்த ஆண்டவருடைய அழைப்பையோ ஆண்டவருடைய தரிசனத்தையோ உணராதவங்களுக்கு அது வந்து வந்துட்டு போனது தெரியாது. இந்த திமிர்வாதக்காரனுக்கு பாருங்க, தேவ தூதர்கள் வந்துருவாங்க, வந்து கலக்கும்போது இவனை போய் விழாத்துக்குள்ள வேற ஒருத்தன் போய் விழுந்துடுறான். பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் தயவுசெய்யும் காலம், அடிக்கடி தயவு செய்யற காலம்லாம் வரும். ஆனா அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம மிஸ் பண்ணிடுவோம், நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணிடுவோம், நாம மிஸ் பண்ணிடுவோம். அதனால எந்த காலத்துல ஆண்டவர் தயவு செய்வார்லாம் தெரியாது. திடீர்னு ஆண்டவர் தயவு செய்யும் காலத்தை கொண்டு வருவார். அது மாதிரிதான் சீயோனுக்கு அப்படி அடிமைகளாக அவங்க 70 ஆண்டுகள் இதுல பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு தயவு செய்கிற காலத்தை தேவன் கொண்டு வந்து அந்த காலத்துல தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர்றார். பாத்தீங்களா, எவ்வளவு வருஷங்கள்.
அவங்க நிறைய இம்சைகளை அனுபவிச்சாங்க. நிறைய பாபிலோன் ஜனங்கள் அவங்கள கட்டி கொண்டு போகிற போது சோத்திரம் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் செவுத்துல அடிச்சு தரையில அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கவே அவ்வளோ ஒரு தீமை அனுபவிச்சிருக்கிறாங்க. பாபிலோனுக்கு போகிற வழியிலேயே நிறைய பேரை கொண்டிருக்காங்க. சோத்திரம் பாபிலோனுக்கு அழைச்சிட்டு போறாங்க பார்த்தீங்களா? சோத்திரம் அந்த நாட்கள்லயே அவங்க நிறைய பேரை வந்து கொண்டிருக்கிறாங்க. யாரு? பாபிலோனியர்கள். சோத்திரம் அந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்தோத்திரம் சத்துரு நமக்கு எல்லா இடங்கள்லயும் சோத்திரம் வளைய வச்சிருப்பான். ஆனா கர்த்தர் தான் நம்ம விடுவிக்கணும், கர்த்தர் தான் நம்ம நடத்தணும். அந்த நாட்கள் நம்ம விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்தனால தான் ஆண்டவர் இந்த இழிவான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் அன்னைக்கு அழிந்து போனாங்க. சோத்திரம் ஒருத்தனு கூட அறிவில்லை பாருங்க. எரேமியாவை தவிர ஒருத்தனுக்கு அறிவில்லை. அவனு இன்றைக்கு உள்ள போட்டாச்சு. எரேமியாவும் இன்றைக்கு உள்ள போட்டான். சோத்திரம் உள்ள போட்டு சோத்திரம் பாபிலோன் வரும்போது எரேமியா உள்ள இருக்கிறாரு. பாபிலோனியர் வந்து எருசலேமை கை கொள்ளும் போது ஆலயத்தெல்லாம் இடித்து தகர்த்தும் போது தீ கொளுத்தும் போது இவங்க எங்க இருக்காரு? இவர் எரேமியா வந்து வெளியே உள்ள இருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற எரேமியா வந்து விடுவிக்கிறான். யாரு? ஸ்தோத்திர அந்த போர் சேவகன் வந்து விடுவிக்கிறான். அவன் வந்து விடுவிச்சு ஸ்தோத்திர அந்த 100க்கு அதிபதியா அவன் வந்து விடுவிக்கிறான். பாருங்க, அவன் வந்து விடுவிச்சு உன்னை எங்க தலைவர் விடுவிக்க சொன்னார்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வரான். அப்ப எரேமியா வெளியில விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. சோத்திரம் அப்பதான் எரேமியா வந்து இந்த புலம்பலை என்ன செய்யறார்? பாடி எழுதுறார். சோத்திரம் பாடுறார். புலம்பல் என்க எரேமியா புலம்பல் வந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து பார்த்தா ஒன்னத்தையும் காணும். சோத்திரம் அப்பதான் அந்த எரேமியா புலம்பலை வந்து அந்த இடத்துல ஒரு புலம்பிட்டு இருக்கிறார். புலம்பி தீர்க்கிறார். ஸ்தோத்திரம் கண்ணீர் விடுறார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமான நிலமாயிருக்குமே என்று சொல்லி கதறுகிறார். சோத்திரம் பாருங்க, புலம்பி தீர்க்கிறார். சோத்திரம் இப்ப எரேமியாவுக்கு புலம்புற காலம். புலம்பி தீர்க்கிறார். சோத்திரம் எத்தனையோ முறை சொல்லிட்டார், விக்கிரகத்துக்கு அடிபணியாத, விபச்சார வேஸ்தடத்துக்கு போகாத சொல்லி எவ்வளோ பண்ணார் ஜனங்களை. ஆனா அவங்க கேட்கவே இல்லை. மீண்டும் 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 பண்ணிட்டே இருந்தான். சோத்திரம் எரேமியாவை கோபப்படுத்தி, எரேமியாவை சங்கடப்படுத்தி, எரேமியாவை கொண்டு போய் சிறைச்சாலையிலும் போட்டு சோறு கொடுக்காம பட்டினி போட்டு கொண்டாங்க. சோத்திரம் எரேமியாவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வழி நடத்தினாங்க. அதனால இன்னைக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய வேதனை பெருகியது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம் அந்தந்த தயசின் காலம், அந்தந்த காலத்துல தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் நீங்கள் அடுத்தது ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 3வது பகுதியிலே தேவன் மாறாதவர் என்ற விசுவாச அறிக்கை. ஸ்தோத்திரம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 113 படிங்க பார்க்கலாம். தயசிங் குறித்த காலம் படிங்க. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசையும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சரி, அந்த காலத்தை தான் இவ்வளவு நேரம் படிச்சோம். இப்போ ஒரு வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 2:4 படிங்க. யோவான் சுவிசேஷம் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். பாத்தீங்களா என்ன சொல்றாரு? பாத்தீங்களா, என் வேலை இன்னும் வரல. சோத்திரம் பாத்தீங்களா, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றார். சோத்திரம் அப்ப ஆண்டவருடைய அந்த தயை இன்னும் வரல, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் யோசித்து சிந்தித்து பிதாவினுடைய ஆலோசனையின்படி முதல் அற்புதத்தை கானாவூரிலே நடப்பிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளை, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றார். சோத்திரம் அப்போ வந்து அங்க காலங்கள்ல அந்தந்த காலங்கள்ல எல்லாவற்றையும் செய்து வந்தவர் இப்ப இயேசு கிறிஸ்துட்ட அந்த அம்மா வந்து சொல்லும் போது, எனக்கு இன்னும் வேலை வரல, எனக்கு இன்னும் காலம் வரல என்றெல்லாம் சொல்றேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு? ஒரு முடிவுக்கு வர்றாரு. அல்லேலூயா. நீங்க அடுத்த ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் 7:17 படிங்க. 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான். அதுல நீங்க படிக்கும்போது 17ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் விதமாய் சொல்லுது. அதுல என்ன சொல்றாருன்னா, என் வேலை வந்தது என்று சொல்றார். சோத்திரம் பாத்தீங்களா, அதுல சொல்றாரு என் வேலை வந்தது. 17ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம்.
17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, என் வேலை வந்தது. பிதாவே பிதாவே வேலை வந்தது, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்கள், என் வேலை வரலன்னு அங்க சொல்றாரு. ஆனா 17ஆம் அதிகாரத்துல வரும்போது என் வேலை வந்தது என்று சொல்றார். பார்த்தீங்களா? சோத்திரம். அதாவது அந்த காலம் இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலே ஆண்டவர் அந்தந்த சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவ்விதமாக தான் வந்தது. சோத்திரம். அதே போல நீங்க சோத்திரம் சங்கீதம் 103:8 படிங்களேன். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சோத்திரம். அவர் வேலை அப்பப்ப வந்துட்டு போகும். அதனால வேலையில வராம போவாது, வரும். கண்டிப்பா அவர் வேலை வரும், வராம இருக்காது. நமக்கு அந்த எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் நிச்சயமா நமக்கு தருவார். அதை எதுவும் நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டாரு, அதை நமக்கு எடுக்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால நிறைய கிருபையில வச்சிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அவ்விதமாக அதை நமக்கு தருகிறார். சார் நீங்க படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 123:2 படிங்க. ஸ்தோத்திரம். 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அந்த நேரமும் அந்த காலமும் வரும் வரை எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அதே போல தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு அந்த நேரம் வரும் வரை, நமக்கு அந்த சூழ்நிலை வரும் வரை நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? அவரையே நோக்கி கொண்டிருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவரையே நோக்கிட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நோக்கம் மாறவே கூடாது. கர்த்தர் மேல இருக்கிற அந்த பிரியம் மாறக்கூடாது. அவர் மேல இருக்கிற அந்த வாஞ்சை குறையக்கூடாது. அது வரும் வரை, அந்த நேரம் வரும் வரை, அந்த தயசை காலம் வரும் வரை அவ்விதமாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 6:33 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 6:33. சீக்கிரம் படிங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, அந்த கால நேரம் எப்பங்க வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது கர்த்தருக்கு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்யும் போது நம்ம காலம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. நம்ம நேரம், தேசிய நேரம் வந்துடும். நம்ம நேரம் கிட்ட வரணும்னா நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். பார்த்தீங்களா? நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் அதன் வழியாக தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பானவையிலே, இந்த தயவு செய்யும் காலம் என்று சொல்லுகிற அந்த நேரமானது, அந்த காலமானது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் வரதான் போகிறது. அதை நம்ம பார்த்து மகிமைப்படுத்தான் போகிறோம். அல்லேலூயா. சார், இப்போ நீங்க அப்படியே 14ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 14ஆம் வசனம் 102:14. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். அடுத்தபடி, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரர்களுடைய அந்த வாஞ்சை ஜெபம், அந்த வாஞ்சை ஊழியம் எதையும் ஆண்டவர் அற்பமா எண்ண மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால அந்த திக்கற்றவங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணப்படுகிறது இல்லை. நம்ம ஜெபிக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு திக்கற்ற அனுபவத்துல தான் ஜெபிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு தேவைக்காக தான் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளிவர முடியல, தேவன் தான் எனக்கு ஒரு விடுதலை தரணும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், திக்கற்றவருடைய அந்த ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் சொல்றாங்க, நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன். ஒரு சகோதரி நேற்றைய தினத்தில் நாங்கள்
சமூகத்தில் ஜெபிக்கும் போது அழுகிறார்கள், கதறுகிறார்கள். எனக்கு நிந்தை தாங்கல, எனக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கு என்று கதறுகிறார்கள். பாருங்க, அவங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சோதரன் அந்த அந்த காரியம் இல்லாததுனால அவர்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு அவர்கள் வேதனையில் இருக்கிறார்கள். சோதரன் பாருங்க, உள்ளம் உடைந்து அப்படியே எப்படி அந்த ஊற்று உடைந்து ஓடுகிறதோ அதே மாதிரி அந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்கள்ட்ட இருக்கு. அப்படிப்பட்ட அப்படியே ஊற்று உடைகிறது போல, அந்த அடைப்பட்ட அடைகள் உடைகிறது போல அவங்க உடைஞ்சு கண்ணீர் தாரையா வடிச்சு அழுது ஜெபிக்கிறாங்க, அழுது கேட்கிறாங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வந்திருக்கிறோம். ஒரு முறை அப்படிதான் ஒரு காட்டுமன்னார்குடியிலே நம்ம கிளை ஊழியம் இருக்கிறது. அங்கே நாங்கள் ஒரு உபவாச ஜெபத்தை நடத்தணும். நல்லா நடத்திட்டு தேவனுடைய செய்தியை கொடுத்து விட்டோம். கடைசியாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன், யார் யாருக்கு என்னென்ன ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டோம். உடனே எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படிலாம் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஜெபத்தை செய்யணும். ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். சகோதரி, உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி ஒப்பாரி வச்சு அழுது சொன்னாங்க, 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருக்கேன், அதனால என்னால வாழ முடியல, எனக்கு ஒரு அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுத்துட்டாருன்னா என்னால ஸ்தோத்திரம் முடிந்த காரியங்களை நான் கடவுளுக்கு பண்ணுவேன், அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த ஆசை எனக்கு நிறைவேற்றணும் ஆண்டவர்னு சொல்லி அழுது புலம்பி தீர்த்தார்கள். சோத்திரம் கண்ணீர் விட்டு அந்த மதங்கள் உடைகிறது போல அவர்கள் உடைந்து அழுது நொறுங்கி காணப்பட்டார்கள். பாருங்க, அதை பார்க்கும்போது உண்மையா சொல்றேன், எனக்கும் கண்ணீர் வந்து விட்டது. அப்படியே கண்ணீரோடு இயேசுவின் நாமத்தில் எங்கள் மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக என்று சொல்லி உடனே நாங்கள் கையை அந்த மகள் மேல் வச்சு ஒரு ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவர் கிருபையினால அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த மகள் அழுகையை நிறுத்திட்டு அந்த ஜெபம் முடிந்தது, வீட்டுக்கு சென்றான். அடுத்த மாதமே நல்ல செய்தி வந்தது, நான் கருத்தரித்திருக்கிறேன் என்று. இன்னைக்கு 2 ஆம்பளை பிள்ளைகளை வைத்து சந்தோஷமாய் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே பந்தி கொடுக்க போகும்போது அந்த 2 பிள்ளைகளும் அங்கே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாய் இருந்தது, யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளை இதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாருக்கும் ஒரு நெருக்குதல், அந்த ஒடுக்குதல் இருக்கும். அந்த நேரம் வரும் பொழுது அழுது புலம்பி தீர்க்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதமான ஸ்தோத்திர அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பார்த்தீங்களா, உங்களை அந்த ஜெபத்தை என்ன ஜெபம், அது பேரு படிங்க பார்க்கலாம், அந்த வசனம் திரும்ப படிங்க. ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். ஸ்தோத்திரம், அங்கீகரிப்பார். அந்த மகளுடைய அங்கலாய்ப்பு, அந்த கண்ணீரை அவர் அங்கீகரித்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை இருதயத்தை ஊற்றுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்படிதான் ஊற்றினார், அன்னாள் அப்படிதான் ஊற்றினார்கள். அப்படி ஊற்றின அந்த நேரத்திலே தேவன் அன்னாளை நினைவு கூர்ந்தார். சோதரன் அந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அமிதமாக ஏலி சொல்லி ஆசீர்வாதத்தோடு அனுப்பி வைக்கிறார். சில காலங்களில் சில வருடம் ஆகிறதுக்கு முன்னதாக குழந்தையை தூக்கிட்டு வருகிறார். நீர் கொடுத்த குழந்தை என்று ஹல்லேலூயா கொடுத்து கொண்டு வந்து சாமுவேலை தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விடுகிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். தேவன் எல்லாருக்கும் இந்த அற்புதத்தை செய்வார். திக்கற்றவர்களுடைய எந்த ஜெபத்தையும் அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நிச்சயமா தருவார். அதனால ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்க திக்கற்ற நிலைமையில வந்திருக்கீங்க, பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்க, வேதனையோடு வந்திருக்கீங்க, உங்க வேதனையை நான் பார்க்கிறேன்னு சொல்றாரு. உங்க வேதனையை நான் பார்த்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு பதிலை கொடுக்கவே கர்த்தர் இருக்கிறார். அவ்விதமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இப்படி இன்னைக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்ற அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு பேர் இல்ல, ஏராளமான நபர்கள் கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், ஓகே, அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆண்டவர் அந்த திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாம கொடுக்கறதுனால எல்லாரும் ஆண்டவருடைய ராஜாக்களை முதற்கொண்டு பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, அவர் மேல ஒரு அன்பு வைக்கிறாங்க, அவங்க மேல ஒரு பாசம் வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். ஆண்டவர் நமக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கும் போது அநேகருக்கு அது ஒரு புதுமையாக காணப்படும், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். ஹல்லேலூயா. அடுத்த படிங்க. பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா.
பாத்தீங்களா? சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கணும். புதுசா வர ஜனங்கள் கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் துதிக்க விடுவோம். கர்த்தர் நம்மை அவிதமாக ஆசீர்வதிப்பார். நாம் கேட்ட வசனங்களுக்காக ஆண்டவரை துதிப்போம். 202வது சங்கீதத்தை இந்த நாளில் நம்ம சில வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபசந்தியோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இவ்விதமாய் வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கன மகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். தொடர்ந்து உள்ள ஆராதனை நாளாக இருக்கிறது. எங்கும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் அமருவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா, உங்க திருநாமம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கன மகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you.